வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேக்னஃபேக்ட் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். உயிர்களை உருவாக்குற வேலையை மட்டும் விட்டு வச்சிருந்த மனிதர்கள் தான் ஏகப்பட்ட வேற வேற அனிமல் இனங்களை கலந்து புது வகையான விலங்கினங்களா உருவாக்குறாங்க, உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஹைபிரிடா உருவாக்கப்பட்ட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விலங்குகளை கலந்த வினோதமான விலங்கினங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். சிங்கம், புலி, கரடி எல்லாம் ஒண்ணு சேர்த்த உயிரினம். ஆராய்ச்சி தப்பானதுனால உருவான கொடூர தேனீனொன்னு காட்ட ஏகப்பட்ட புது விலங்குகள் காத்துக்கிட்டு இருக்க உள்ள. அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க என்னத்த பண்ணி வச்சிருக்காங்க தெரியலையே. சூப்பரா இருக்கும். எவ்வளவு நாளைக்கு தான் இதே பாக்குறது? சேவல் வேற புறா வேறன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சேர்த்து வச்சு அப்படி இருக்குங்கிறது இந்த சிஜிஎன் ஒண்ணு கூடி இந்த கலப்பின சிஜிஎன் பிறக்கிறதுக்கு காரணம். நடக்கிற வாக்கு எல்லாமே கோழி மாதிரி இருக்கும். ஒரு ஒற்றுமை முகத்தொற்றோல புறா மாதிரியே இருக்கும். பொதுவாக வரைக்கும் உயரமா பறக்காது. இந்த பிக்கன்ஸுகளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாமே பறக்கும். பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இருக்கிற ஹைபிரிட் உயிரினங்கள்லயே இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஆப்பிரிக்காவோட சவானா காட்டுப்பகுதிகளில் நீங்க பார்க்க முடியாது. இந்த லைகர்கள் ஜூல தான் உருவாக்கப்படும். ஜூல தான் முழு வாழ்க்கை வாழும். ஆன்லைனையும் வெட்டைகளையும் ஒன்று சேர்த்து இந்த லைகர்களை உருவாக்குவாங்க. அதுதான் அந்த பேருக்கான காரணமும் கூட. அந்த லைகர்கள் பேரண்ட்ஸோடவே பெருசா இருக்கும். கேட்கறதுக்கு நமக்கு ஆச்சரியமா இருந்தாலும் இந்த லைகர்களுக்கு அது ஒரு சாபம் தான். இந்த கலப்பினத்தோட விளைவா ஜைஜாண்டிசம் நோய் ஏற்பட்டு அசூர வளர்ச்சியால 600 கிலோ இடம் வரைக்கும் வளருது. அப்படி வளர்றது இதோட எலும்புகளை வீக் ஆக்கும். ஹார்ட் லிவர் மாதிரியான ஆர்கன்ஸ்க்கும் ஆபத்தாமையும். இதோட மரணமும் அதோட இடையால தான் நடக்கும். இப்ப வரைக்குமே உலகம் முழுக்க 100 லைகர்கள் இருக்கு. அது வாழ்நாளுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்கிறதுனால மனிதர்களோட ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட அப்பாவி உயிரினம் சொல்லாத யாக்ரோக்கடை. தாய்லாந்துல இருக்க சமுத் பிரகான் குரோக்கடைல் ஃபார்ம் அண்ட் ஜூல தான் இந்த யா குரோக்கடைல உங்களால பார்க்க முடியும். உலகத்திலேயே மிகப்பெரிய முதலைன்னு 2000 பொதுவாவே சைஸ்ல பெருசா இருக்க ஆண் உப்பு நீர் முதலைகளையும் பெண் சயமீஸ் முதலையும் தான் இதுக்கு பேரண்ட்ஸ். முதலைகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா 80 வருஷத்துக்கு உயிரோட இருக்கும். வாழ்நாள்ல ஆவரேஜா 1100 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். ஆனா வெறும் 30 வயசு இளைஞரான இந்த யா குரோக்கடைல கம்பேர் பண்ணி பார்த்தா சின்ன வயசுலயே 19 அடி உயரமும் 1200 கிலோ வெயிட் நேரம் நிறுத்தினா உயரத்துல ஒட்டகை செயின்கே டஃப் கொடுக்கும். அம்பட்டு ஹைட். இது பிறக்கும் போதே ஹைபிரிடாவும் இப்போதைக்கு வளர்ற பிள்ளையாவும் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு இந்த சிங்கிள் முதலையும் மத்த முதலைகளோட கலக்க விட்டு அதோட குட்டிகள் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் மீட்டு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜாங்கி ஜாம்பிகளை வச்சு டாங்கிகளை கடிக்க வச்சா ஜாங்கிகள் உருவாக்குறீங்கன்னா நீங்க மட்டும் அப்படி நினைக்கல. இந்த காலத்துலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா சுத்திட்டு இருக்க ஜீப்ராக்களை கழுதைகளோட கலப்பினம் பண்றதுதான் இந்த ஜாங்கிகள். ரெண்டுமே இனத்துல வரதால ரொம்பவே ஈஸியா பிரீட் ஆகக்கூடிய ஒரு இனம் இது. ஆனா காட்டுல இயற்கையா ஒரு கழுதையும் வரிக்குதிரையும் காதல விழுந்து உருவாக்குறது சயின்ஸும் செலக்டிவ் பிரீடிங்கும் தான். ஹைபிரிடான உயிரினங்கள்லயே கியூட்டான ஒண்ணா கழுதைகளோட அடர்த்தியான மேல் முடியும் வரிக்குதிரைகளோட வரிகளை கால்ல வச்சிருக்கு. பார்க்க கியூட்டான லுக்கு கொடுக்கும். பாட்டமா பின்னாடி நின்றீங்கன்னா பயங்கரமான ஒரு கிக்கையும் கொடுக்கும். வழக்கமான குதிரை ஸ்டைல்ல இந்த ஜாங்கி அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாது. இப்படி உருவாக்கப்படுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். ஸ்பெஷலான ஜூக்கள்ல மட்டுமே இது பராமரிக்கப்படுது. ஒட்டகங்களை பத்தி யோசிச்சு பார்த்தாலே யூனிக்கான ஒரு விஷயம் தான் அதோட முதுகுல இருக்க ஹம்ப். அதோட முதுகுல இருக்க அந்த ரெட்டை திமிழ் ஒட்டகங்களுக்கே இருக்க யூனிக்கான ஒண்ணா இருந்தாலும் அது இல்லாம இருக்க ஒரே ஒட்டகம் தான் இந்த ஹம்ப்லெஸ் கேமல்கள். மூஞ்சில காரி மொழியிற லாமாக்களை ஒண்ணு கூடும்போதுதான் இந்த மாதிரி ஒரு உயிரினம் உருவாகுது. காரி மொழியிற லாமாக்களும் கேமல்களும் ஜீனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குங்கிறதுனால இந்த உயிரினங்கள் உருவாக்குறது ரொம்ப அரிய வகையா இல்ல. ஒட்டகங்கள் அளவுக்கு நெட்டை இல்லாம அதோட யூனிக்கான திமிழ்களையும் தொலைச்சிட்டு லாமாக்களோட அடர்த்தியான கோட்டை மட்டும் மாட்டி இருக்க ஒரு காமன் இல்லாத காமா இது. 1998 சாதாரண லாமாக்களை விட அதிகமான கம்பளி நூல்களை தயாரிக்க ஒரு குறிக்கோளோட தான் இந்த உயிரினத்தை உருவாக்கியிருக்காங்க. கில்லர் பீஸ் இதெல்லாம் வழக்கமான ஐட்டம் தானே. பலரும் கேள்விப்பட்டதான இந்த கொலைகார தேனீக்கள் நினைச்சீங்கன்னா ஒரிஜினலாவே இதெல்லாம் ஹைபிரிட் தான். மனிதர்களோட தலையீட்டால செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு இனம் தான் இது. 1950 பிரேசில்ல வேலை இல்லாம வெள்ளக்கோட்டை மாட்டிட்டு சுத்திட்டு இருந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதிக தேனை சேகரிக்கிற தயாரிக்கிற தேனீகளை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நோக்க நிறைவேற சாதாரண தேனீகளை ஆப்பிரிக்க காட்டு தேனீகளோட கலந்ததுல விளைவா வெளியே வந்ததுதான் இந்த கில்லர் பீஸ். உருவாக்குறவங்களோட நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அதிக தேனை சேமிக்காம கூடுகளை பயங்கரமா பாதுகாக்கிற ரொம்ப ஆக்ரோஷமான தேனீகளா இது இருந்திருக்கு. உருவாக்குன அந்த இடத்துல இருந்தே பல தேனீகள் தப்பிச்சு போனதுதான் இப்ப உலகத்தோட பல பகுதிகளிலும் கில்லர் பீஸா இனம் பெருகி கிடக்குது. அலர்ஜி இல்லாத சாதாரண மனிதனா இந்த தேனீகள்ல ஒண்ணு கொட்டுதுன்னா உங்களுக்கு உயிர் போற அளவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைனாலும் இந்த தேனீகளோட வழக்கப்படி கும்பலா சேர்ந்து சம்பவம் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ரியாக்ஷன் கண்டுபிடிக்க இருக்குங்கிறதுனாலதான் கில்லர் தேனீகள்னு பேரு. பீஃபலோ பேர்லயே மனிதர்களால விரும்பி சாப்பிடப்படுற மாமிசத்துல முக்கியமான ஒண்ணா இருக்கு இந்த பீஃப. இருக்கிற சப்ளைவும் பத்தாதுன்னு என்ஹான்ஸ் பண்றதா உருவாக்கப்பட்டதா இந்த பீஃபலோ. உணவு பெருக்கணுங்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்டுகள் உட்கார்ந்து யோசிச்சப்பதான் ஆண் மாட்டையும் பைசன்னு கூப்பிடப்படுற பெண் காட்டெருமையும் கலந்து அதிகமா பீஃப ப்ரொடியூஸ் பண்ற இந்த பீஃபலோ உருவாக்குனாங்க. என உருவாச்சு அவங்க என்ன நிறைவேறுச்சுன்னு கேட்டீங்கன்னா இருங்க வரேன். பீஃபோட தேவைக்காகவே பார்த்து உருவாக்கப்பட்ட இந்த பீஃபலோ அதிகமான மீட்டை உருவாக்க முடிஞ்சாலும் அது நார்மலான கவுல இருந்து கிடைக்கிற அளவுக்கு நேச்சுரலானதா இல்ல. உருவாக்கப்பட்டதுக்கான ரீசன்
ஜெனரேஷனை இது பூர்த்தி செய்யலைங்கிறதுனாலயும் அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கான சக்தி இதுகள்ட்ட இல்லைங்கிறதுனாலயும் அதுக்கப்புறமா பல ஆராய்ச்சிகளை பண்ணி மாட்டு இறைச்சிக்கான பற்றாக்குறை அதிகமா இருக்க இடத்துல பண்ணையில வச்சு பராமரிக்கப்படுற ஒரு முக்கியமான உயிரினங்களா இன்னுமே இருக்கு இது ரோலார் பேர். கரடி இனங்கள்லயே ரொம்ப கொடூரமான ஒண்ணுதான் இந்த கிறிஸ்லி பேர். அந்த கிறிஸ்லி பேரை விடவே ஆக்ரோஷமான ஒண்ணுதான் இந்த போலார் பேர்ஸ். அதான் பனிக்கரடிகள். நீங்களே பாத்துக்கலாம். இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து குட்டி போட்ட உருவாகிறதான் ரோலார் பேர் கரடிகள். பேர்ல வேணா கொஞ்சம் கோளாரா இருக்கலாம், ஆனா கரடிகள் ரொம்பவே டேஞ்சரானது. கனடாவோட ஆர்டிக் பகுதிகளில் தான் முதல்ல ஒரு ரோலார் பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணதாலதான் அது ஒரு கலப்பினம் தெரிய வந்திருக்கு. அதாவது மனிதர்களால ஏற்பட்ட கிளைமேட் சேஞ்ச்ல வாழ்விடத்தை இழந்த பனிக்கரடிகள்லாம் கனடாவோட தெற்கு பக்கம் நுழைஞ்சு கிறிஸ்லி கரடிகளை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு உயிரினை உருவாச்சுன்னு சொல்றாங்க. முறையா ஒரு ரோலார் பேரை கண்டுபிடிச்சது அப்புறமா இந்த க்ரோலர் பேர்கள் அங்கங்க அடிக்கடி சுத்தி தெரியறதா சொல்றாங்க. கிறிஸ்லி கரடிகள் மாதிரியே ரோமங்கள் குறைஞ்ச சுத்துற இந்த கரடிகளை அடிக்கடி பார்த்ததா பதிவு பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த பெருசா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. டைகன் முன்னாடி குறிப்பிடப்பட்ட லைகருக்கு சொந்தமான ஒன்னு விட்ட ரெண்டு விட்ட ஒரு வகை சகோதர இனமா வராத இந்த டைகன் அங்க எப்படி ஆம்பளை சிங்கமும் பெண் புலியும் சேருமோ அந்த ரோல் அப்படியே திரும்பி போட்டு ஆண் புலியும் பெண் சிங்கமும் சேர்ந்தாதான் இந்த டைகன் பிறக்கும். லைகரை உருவாக்குற அதே பெற்றோர்கள் உருவாக்குனாலும் இந்த டைகன் அதை விடவே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். பார்க்கவும் புதுவிதமா கம்பீரமா இருக்கும். வெள்ளையான அடிவயிறு, சிங்கத்தோட ஸ்கின்னு, புலியோட வரிகளும் அதோட தாடி மாதிரியான அமைப்பும் சேர்ந்து பர்ஃபெக்டான மிக்ஸா இருக்கும். இது பொதுவாவே புலிகள் தனித்தனியா சுத்தும், சிங்கங்கள் கூட்டத்தை விட்டு விலகாதுங்கிறதுனால கண்டிப்பா இந்த ஒரு கலப்பினம் காட்டுல நடக்க வாய்ப்பே இல்ல. லேப்ல வச்சுதான் ஈவல யோசிக்கிற சயின்டிஸ்ட் பைபிளையும் உருவாக்கி இருக்காங்க. நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட இதோட கேப்டிவிட்டியை மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். இந்த இனத்தோட முதல் குட்டி 1943 மியூனிக் மெல்பர்ன்ஸ்ல பிறந்திருக்கு. இறக்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த டைகன்களால குட்டி போட முடியாதுங்கிறதுனால நீங்க பாக்குற எல்லா டைகனுமே அதோட தலைமுறையோட முதல் ஜெனரேஷனா இருக்கும். ஜாக்லைன் காட்டையே மிரட்டுற உயிரினங்கள்ல சிங்கங்கள் ஒரு பக்கம்னா சிறுத்தை புலி இன்னொரு பக்கம். வேட்டையில ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்க இந்த ரெண்டு உயிரினத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணதான் இந்த ஜாக்லைன். மனிதர்கள் உருவாக்குற செலக்டிவ் பிரீடிங் சிஸ்டம் முறையில ரொம்பவே அரிய வகை விலங்குதான் இந்த ஜாக்லைன். இந்த இடத்துலயே பயங்கர ஃபேமஸான ஜாக்லைன்ல ஒண்ணு கனடால இருக்க பியர் கிரீக் சாங்சுவரியில ரொம்ப வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாக்லைன் உருவானது ஒரு ஆக்சிடென்ட் தான். அந்த சாங்சுவரியிலேயே இருந்த ஒரு கருஞ்சிறுத்தையும் பெண் சிங்கமும் சேர்ந்து ரெண்டு சிறுத்தை புலி சிங்கங்களை உருவாக்கி இருக்கு. ரொம்பவே அபூர்வமான இயற்கை நிகழ்வு நடந்த இதுல ரெண்டு ஜாக்லைன்களும் பிரிக்க முடியாத ஒண்ணா இருந்திருக்கு. இதை காடுகள்ல ஃப்ரீயா விட்டா சிங்கங்களோ இல்ல சிறுத்தை புலி இனங்களோ இதை கண்டிப்பா ஏத்துக்க போறது இல்லங்கிறதுனால அந்த சாங்சுவரியிலேயே பாதுகாத்து வளர்க்குறாங்க. ரெண்டு தனித்தனி இனங்களோட சிறப்பம்சத்தோட இருக்கு இந்த விலங்கு. பாக்குறதுக்கும் பயங்கர மெஜஸ்டிக்கா இருக்கும். ஸ்பைடர் கோட்ஸ் சவுப்பு போட்டு சவுத்துல ஏறி ஊரை காப்பாத்துற ஆடு நினைச்சீங்கன்னா இது கொஞ்சம் வேற மாதிரி. பெரும்பாலான கலப்பின உயிரினங்கள் மாதிரி இதுவும் சயின்ஸோட தயாரிப்பு தான். இதோட தனித்துவமே இந்த ஆடுகள் உற்பத்தி பண்ற பால்ல இருந்து ஸ்பைடர் சில்க் எடுக்க முடியுங்கிறதா. சிலந்தி ஆடு எப்படி சேரும்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஆடுகளோட டிஎன்ஏல கோல்டன் ஆர்பு சிலந்திகளோட டிஎன்ஏவை கலந்தா சேரும். இந்த பால்ல இருந்து எடுக்கிற சில்கால ஸ்ட்ராங்கான நூல்களை உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு பாராசூட்ல பயன்படுத்துற கயிறு, தூண்டில்களுக்கான கயிறு, ஏன் புல்லட்டை தாங்குற பாடி ஆர்மர்களை தயாரிக்கிறது கூட இதோட பங்கு இருக்கு. பயன்பாடு பலமா இருக்க இந்த ஆடுகளை சயின்ஸோட பயன்பாட்டுக்கு மட்டும் தான் இப்ப வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிசய வழங்க பார்த்தோம்னா ஆசை உங்க அடிமனச பரண்டுச்சுன்னா யூட்டா யூனிவர்சிட்டியில மட்டும் காண கிடைக்கும். அதான் ஸ்பைடர் கோட் சொல்ற மாதிரி சக்திகள் அதிகமான பால்ல இருந்து சில்க் எடுத்துருவாங்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து வித்தியாசமான கலவையா புது உயிரினமா இருக்க ஒரு சில விலங்குகளை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்ததுலயே எது ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தட்டுங்க. சேனலே பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து இந்த வீடியோல நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த இது கோழியும் புறாவும் செமையா இருந்துச்சு. காமெடியா இருந்தது. ஒல்லியா நோஞ்சாம இருந்தது. கோழியும் நோஞ்சாம இருந்தது. இல்ல இது சிலது வந்து இது நிறைய யூஸுக்காக இந்த இப்போ கடைசியா அந்த இது காட்டினாங்களா ஆடை, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச யூஸ் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. அது பண்ணதான் செய்வாங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்போ இங்கேயே ஏதாவது அழியிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலப்படம் பண்ணி அதை பெருக்க வைப்பாங்க. வேற ஏதாவது வந்து அது இது பண்ணிடுவாங்க. ஏன்னா அது அந்த இனமே அழிஞ்சிடக்கூடாதுன்னு கூட பண்ணுவாங்க. ஆமா ஆமா, இது இருந்தாலும் பயமா இருக்குல்ல, வேற எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்ட்டு. ஏன்னா இது இப்படி கலப்படம் பண்ணி விட்டுறாங்க. அது காட்டுக்குள்ள போனா ஏத்துக்காதுங்கல்ல மத்த மிருகங்க. அவங்க சொன்ன மாதிரி அதை தனியா பாதுகாக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல அது இப்போ அந்த அந்த இனமே அழிஞ்சு புதுசா ஒண்ணு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பழகிருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இப்போ அந்த சாப்பாடுக்கா அந்த கறியெல்லாம் சாப்பாடுக்காக இப்போ யூஸ் பண்ற மாதிரி இப்போ ஏதாவது ஒண்ணு மாடோ இல்ல ஆடோ இல்ல கோழியோ ஏதாவது அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வேற ஏதாவது போவாங்கல்ல, அந்த மாதிரி இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, மனுஷன் அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ அது அந்த பாப்புலேஷன் குறைய மாட்டேங்குதுல. இப்போ பாப்புலேஷன் ஏற ஏற ஆட்டோமேட்டிக்கா அந்த சாப்பாடும் அந்த இது கம்மியாயிட்டே இருக்குல்ல சில இதெல்லாம். ஏன்னா அதுவும் இல்லாம ஃபாரின்லாம் இந்த மானுகன்லாம் எல்லாத்தையும் வேட்டையாடுவாங்க அங்க. அதனால வேற வழி இல்லை, அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் உங்களுக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே.
எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்